ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. قد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் மீது மற்றும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அல்லாஹ்வுடைய கிருபை இறை மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம்மை அவன் அதிகமாக பூமியில் நேசிக்கக்கூடிய இடமான இறை இல்லத்தில் நம்மை ஒன்று சேர்ந்திருக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்வாராக என பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் நம்முடைய உலக வாழ்க்கையில் நமக்கு பல வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறான். என்ன வாய்ப்புகள் என்றால், நாளை மறுமை நாளில் நாம் அவனை சந்திக்கும் போது அவனிடத்திலே ஒரு உண்மையான ஒரு அடியானாக இருப்பதற்காக இந்த உலகத்தில் நமக்கு பல வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் எதை அதிகமாக பயப்பட வேண்டும் என்றால், இறைவன் நாளை மறுமை நாளில் நம்மள்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு நாம் அதிகமாக பயப்பட வேண்டும். இந்த கேள்விகளுக்கு நாம் பயமில்லாமல் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மள அதிகமானவர்கள் பயப்படாமல் இருப்பதற்காகத்தான், பயப்படாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இறை மார்க்கத்தில் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்ளாமல் அதை விட்டு நாம் விலகி இருக்கிறோம். நீ பொதுவாக கேள்வினா என்ன? இன்னைக்கு கேள்வி என்று சொன்னாலே நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். நம்முடைய பரீட்சையாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்வி நமக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும்.
பரீட்சையில் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, அல்லது நம்ம தாமதமாக போகணும்னு சொன்னால் கடையில் இருக்கக்கூடிய முதலாளி ஓனர் என்ன கேள்வி கேட்க போகிறாரு, வீட்டில் உள்ள தந்தையோ தாயோ மனைவியோ கணவனோ நம்மள்ட்ட என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமே இதனால என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சார்ந்த விஷயம் வரும்போது மனிதனுக்கு யதார்த்தமாக என்ன வரும், ஒரு பதட்டம் வந்துடும், ஒரு பயம் வந்துடும். இப்படி கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ பயானில் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கும்போது அந்த கேள்வினால் நமக்கு என்ன ஏற்படும், உண்மையிலே ஒரு பயம் ஏற்படும். இப்படி கேள்வி கேட்குறாங்களே என்ன பதில் சொல்ல போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இறைவன் சார்ந்த விஷயங்கள் நம்ம இடத்துல கேள்வி கேட்கும் போது அதை சார்ந்து நம்ம எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். உலகம் சார்ந்து இருக்கிற கேள்விக்கு நம்ம பயப்படுறோம். ஆனா மறுமையிலே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மறுமையில் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு முஸ்லிம்கள் இன்றைக்கு பயப்படவே இல்லை. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமுறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவருடைய கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது, கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது. இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவருடைய கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது. ஆனால் மக்களுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. வஹும் ஃபீ கஃலத்தின் முஃரிலூன். அல்லாஹ் எப்படி சொல்றார் பாருங்க, மனிதர்களுக்கு கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டு ஆனால் மக்களுக்கு என்ன நேர்ந்தது தெரியல, முஸ்லிம்களுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அவங்க எப்படி தெரியுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இறைவனை புறக்கணித்து அவர்கள் கஃலத்தின் பொடுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு கேள்வி கேட்க போறான், அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறார் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப நாம் எதை முதல்ல பயப்படணும்னு சொன்னான், நம்மள்ட்ட எது முதல்ல ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல நம்ம இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி கேட்பான், மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதை நம்ம பதில் சொல்லாம நம்முடைய கால்கள் அந்த இடத்தை விட்டு நகரவே நகராது. முதல்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன, தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்பான் மறுமை நாள்ல. முதல்ல நம்மள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி. பாருங்க, அல்லாஹ் முதல்ல கேள்வியே சொல்லிட்டான், இந்த கேள்வி உனக்கு நான் கேட்க போறேன், அதையும் சொல்லிட்டான் அல்லாஹ். இந்த கேள்விதான், இதற்காக நீ உன்னை தயார் செய்து கொள். அதுல முதல் கேள்வி என்ன தெரியுமா, அந்த நாம் இதற்கு பதில் சொல்ல முடியாம அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அந்த இடத்தை விட்டு நம்ம நகர முடியாது. பதில் சொன்னாதான் நகர முடியும். நம்முடைய குழந்தைகளோ இல்லை நம்ம சின்ன வயசா இருக்கும் போதோ நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டா நம்முடைய வாப்பா பிடிச்சி வச்சுட்டு என்ன செய்வாங்க, நீங்க பதில் சொல்லாம இங்கிருந்து போக முடியாது, இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி நம்மை ஒரு பிடியா பிடிச்சிருவாங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாள்ல இதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாமல் நகர முடியாது. அதுல முதல் கேள்வி என்ன தெரியுமா, நீ கற்றதிலிருந்து எதை அமலாக செய்தாய். அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்கல மறுமை நாள்ல, நீ எதை அமலா செய்வ, இந்த உலகத்துல நீ எதை அமலாக செஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்கல. அப்படின்னு கேட்டிருந்தா சொன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா, தொழுதா அல்லாஹ், பயான் உட்கார்ந்திருந்தேன், நோன்பு வச்சிருந்தேன், இப்படி கேள்வி நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்பா தெரியுமா, நீ கற்றதிலிருந்து, நீ படிச்சில்ல, நீ படித்ததிலிருந்து எதை அமலாக செய்தாய், எனக்காக எதை அமலாக செய்தாய். அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறான். என்ன வார்த்தை, நீ படிச்சதிலிருந்து எதை அமலாக செய்தாய். அப்ப எது இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது, இந்த கேள்வியில எது முக்கியத்துவம் கொடுக்குது, இறைவனையும் இறை மார்க்கத்தை பற்றி படிப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அதை படிக்காமல் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஏதோ விஷயத்துல
எதற்கோ ஆர்வம் காட்டக்கூடிய நபராக இருக்கிறார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. இறை மார்க்கத்தையும் இறைவனையும் இறை கல்வியையும் புறக்கணித்து வாழக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் கேள்வியை சொல்லி காட்டுறான், நீ படித்ததிலிருந்து என்ன அமல செஞ்ச அதை நீ சொல்லாம, அதற்கான பதிலை நீ சொல்லாம இங்கிருந்து நகரவே முடியாது, இங்கிருந்து நகரவே முடியாது. அப்ப நம்மள முதல்ல இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா? முதல்ல நம்ம இருக்கக்கூடிய கடமை என்னன்னு சொன்னால் இறைவனை பற்றி படித்திருக்கோம். முஸ்லீம் தான் இன்னைக்கு நம்ம முஸ்லீம் தானே எல்லாரும். முதல்ல அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி நாம் படித்திருக்க வேண்டும். இறைவன்னா யார் என்பதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா அல்லாஹ் பத்தி நமக்கு தெரியுமா? நமக்கு நம்முடைய இறைவனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா? தெரியல. யாருக்கு அல்லாஹ் பத்தி தெரியாதா? ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்படி கேட்கும் போது நமக்கு என்ன தெரியும்? அந்த கேள்வியுடைய இதை நம்ம அறிஞ்சிருப்போம். அல்லாஹ் பத்தி யாருக்கு தெரியாம இருக்குமா? அப்படிதானே? அல்லாஹ் பத்தி யாருக்கும் தெரியாம இருக்கும். உங்களை யாரு படைச்சா அப்படின்னு கேட்டா நீங்க யாரதான் பதில் சொல்ல போறீங்க? வேற யாரும் சொல்ல போறதில்லை. யாரதான் நம்ம சொல்ல போறோம்? அல்லாஹ் தான் சொல்ல போறோம். யாரு மலை இறக்குறான்னு சொன்னா நம்ம என்ன சொல்ல போறோம்? அல்லாஹ் தான் சொல்ல போறோம். அல்லாஹ் பத்தி இன்னைக்கு நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கக்கூடிய கேள்விகள் தான், அதற்கான பதில் தான் நீங்க. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு ஆள் நீங்க என்ன செய்யணும் சொன்னா ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்கிறீங்க. ஒரு நண்பர், உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பழகிட்டே இருக்கிறீங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து யாரா தான் இருக்கிறோம்? முஸ்லீமா தான் இருக்கிறோம். ஒரு குறைஞ்சது ஒரு 40 வயசு வச்சுக்கணும். 40 வயசு வரைக்கும் நம்ம யார் தான்? முஸ்லீம் தான். 40 வயசுல வரைக்கும் இந்த கேள்வி கேட்டால் நம்ம இந்த பதிலாக சொல்ல போறோம். என்ன பதில்? இந்த 40 வயசு வாழக்கூடிய ஒரு முஸ்லீம்கிட்ட உங்களுக்கு படைச்சது யாருன்னு கேட்டால் அவர் என்ன பதில் தான் சொல்ல போறாரு? அல்லாஹ் தான் சொல்ல போறாரு. இப்போ ஒருத்தர் 15 வருஷமா ஒரு நட்பு இருக்குது, ஒரு நட்போடு இருக்கிறாரு. அப்போ அவங்க 2 பேரும் வராங்க. நான் கேட்குறேன், யாருங்க இவர் அப்படின்னு கேட்குறேன். அந்த 2 நட்புகிட்ட கேட்குறேன், யாருங்க இவர் சொன்னா, இவர் என்னுடைய தோழர், என்னுடைய ஃப்ரெண்டு. நாங்கள் ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்கிறோம். ஒரு 15 வருஷமா எங்களுக்குள்ள பழக்கம் இருக்குது. அவர் பேர் என்னங்க அப்படின்னு கேட்குறேன். அவருடைய பேர் என்னன்னு நான் கேட்குறேன். பேர் தெரியல, ஆனால் நான் ஒரு 15 வருஷமா நான் என்ன செய்யறேன்? அவரோட பழகிட்டு இருக்கிறேன். நம்ம நம்புவோமா? 15 வருஷம் பழகிறாரா, ஆனா என்ன தெரியலையா? பேர் தெரியலையா? நம்ம நம்புவோமா? நம்மள்கிட்ட இந்த நம்பிக்கை என்ன செய்யாது வராது. இத்தனை வருஷம் பழகிட்டு இருக்கிறாங்க, நம்ம பேர் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்துல மறக்கக்கூடிய விஷயம் அல்ல. 15 வருஷமா பழகிட்டு இருக்கிறோம், பேர் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நபரை எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னா எதன் மூலமாகத்தான் நாம் அடையாளம் காட்டுவோம்? எனக்கு இவர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாலே எதன் மூலமாக நாம் அடையாளம் கண்டு கொள்வோம்? அவர் பேர் முதல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கணும். பேரே தெரியாம 15 வருஷம் 20 வருஷம் பழகினாலும் அந்த பழக்கம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இதே அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு தெரியும், ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? இன்னலில்லாஹி 99 இஸ்மன், அல்லாஹ்விற்கு 99 பேர்கள் இருக்கிறது. ஒமன் அஹ்ஸாஹா, அந்த 99 பேர்களை யார் பொருளை உணர்ந்து பொருளை அறிந்து யார் மன்னம் செய்கிறாங்களோ தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் நுழைகிறார். அல்லாஹ்வுக்கு எத்தனை பேர் இருக்கான்? 99 பேர் இருக்கான். அந்த 99 பேரை யார் பொருளை விளங்கி மன்னம் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செய்கிறார்கள். இப்ப நம்மள்ட்ட அதே கேள்வி கேட்கிறேன், அல்லாஹ் தெரியுமா? புரிஞ்சா நான் கேட்கிற கேள்வி? இப்ப அல்லாஹ் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிதானே? ஏன் தெரியாது? அல்லாஹ்வுடைய பேர்களை நம்ம என்ன செய்யல? படிக்கல. அல்லாஹ்வுடைய பேர்களை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளவில்லை. எத்தனை வருஷம் முஸ்லீம் நம்ம? 40 வருஷம் 50 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் 50 வருஷம். நமக்கு என்ன இருந்தது? சின்ன விஷயம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நமக்கு மனப்படாம தெரியும்? சொல்லவே முடியாது. பேர்கள் அப்படியே கணக்கிட்டு பாருங்க, மனிதருடைய பேர்கள், பொருட்களுடைய பேர்கள் அப்படி கணக்கிட்டுன்னு சொன்னீங்களா
நம்ம மெமரியில் நம்ம அதை கணக்கிலே கொண்டு வர முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கு எத்தனை பேர் தெரியும்னு சொல்லி கொண்டே வர முடியாது. அவ்வளோ நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ விஷயம் நமக்கு மெமரியாக இருக்கும். அதுல கொஞ்சோண்டு பேர் தான் என்னது 99 பேர். இவ்வளவு பேர்ல மரணம் செஞ்சிருக்கக்கூடியதுல அதுல கொஞ்சம் தான் என்னது 99 பேர். இந்த பேரை நாம் இன்றைய முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்த இறைவனுடைய அடிப்படையில எனக்கு அல்லாஹ் தெரியும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு மிக முக்கியமாக இருப்பது இந்த 99 பேர் தான். இந்த 99 பேரை கூட இன்றைக்கு நம்ம அதிகமான முஸ்லிம்கள் அறியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப முதல்ல நம்மகிட்ட என்ன இருந்துட்டு அல்லாஹ் பத்தி இத்தனை வருடங்களாக வாழ்ந்துக்கூடிய நாம் இறைவனை பற்றி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, ஏன் தெரியணும்? அல்லாஹ் பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? முதல் கேள்வி என்னதான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கேட்கக்கூடிய கேள்வி, அதற்கு பதில் சொல்லாமல் நம்முடைய பாதங்கள் நகராது. அதில் குறிப்பாக நாம் எதை அறிந்திருக்க வேண்டும்? இறைவனை முதலில் அறிந்திருக்க வேண்டும். அதிலேயும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பெயர்களை தெரிந்திருக்க வேண்டும். எல்லாம் இல்லை அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்வை எப்போது ஒரு மனிதன் தெரிந்து கொள்கிறானோ அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையும் சரி, உலக வாழ்க்கையும் சரி, மறுமை வாழ்க்கையும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு போறான். அல்லாஹ் பத்தி நமக்கு தெரியும்னு சொன்னா இன்னைக்கு நம்மள்கிட்ட எல்லா விதமான தவறுகளும் நடக்கக்கூடியவர்களாக, எல்லா விதமான பாவங்களும் செய்யக்கூடிய மனிதராக மாறிடும். இப்ப நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது, இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிறது. என்ன இக்கட்டான சூழ்நிலை? அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக சரி, நமக்கு உடம்பு சரியில்லாம போயிருது, உடம்பு சரியில்லாம போயிருது. உங்களுக்கு நான் ஒரு விஷயம், எல்லாரும் இந்த சம்பவத்தை கேட்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்னா யார் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறாங்க. மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், இந்த வரலாற்றை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், எல்லாரும் படிச்சிருக்கக்கூடிய வரலாறு தான். அல்லாஹ்வுடைய குதிரத்தையும் நாம் விளங்கியிருக்க வேண்டும், அல்லாஹ் படிச்சிருக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நமக்கு இதுதான் எந்த அடிப்படையிலும் எதை நேர்ந்து கொள்ள வேண்டும், எதை நாம் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது மிக முக்கியமானதாக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு தூக்கி எரியப்படுறாங்க. ஏன் நெருப்பு தூக்கி எரியப்படுறாங்க? நீலாம் அல்லாஹ் கிடையாது, ஒரு அரசன் போய் நிற்கிறாங்க, நீ இறைவனும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அந்த இடத்துல என்ன செய்யலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும்போது அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவராக இருந்தார். வலம் யகுன் மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு முஷ்ரிக்காக யார் இருக்கல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கல. நம்ரூதை கூப்பிட்டு என்னத்தான் நீ வணங்கணும்னு சொன்னோன்னே, நீ யார் இல்லை, கடவுள் அல்ல, நான் உன்னை வணங்க மாட்டேன், என்ன படைச்ச இறைவனை தான் நான் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இவருக்கு தண்டனையாக நெருப்பை தூக்கி எரியப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பை தூக்கி எரியப்படுறாங்க. குதிரத்தை விளங்கி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கிய நபர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரும் நபி. நெருப்பை தூக்கி எரியப்படும் போது யார் வரா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. எப்படி வராங்க? உண்மையான தோற்றத்தில் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான தோற்றம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையான தோற்றத்தை பற்றி சொல்றாங்க. வானம் பூமி நீளமுடையவர். எவ்வளவு இருக்காங்க? வானம் பூமி நீளமுடையவர்கள். இப்படி நிற்கிறாங்கன்னா பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ எவ்வளவு அகலம்னு பார்த்துக்கோங்க. வானம் பூமி அளவுடையவர், இதே நீளம் இருக்குன்னா அப்ப அகலம் எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. 900 ரெக்கைகள், 600 ரெக்கைகள். எத்தனை ரெக்கைகள்? 600 ரெக்கைகள். அந்த ஒரு ரெக்கையுடைய பலம் என்னது? ஒரு ரெக்கையுடைய பலம் இந்த பூமியை அப்படியே திரும்பி போடலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எத்தனை ரெக்கை உடையவர்கள்? 600 ரெக்கை உடையவர்கள். ஒரு ரெக்கையுடைய பலத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமி அப்படி என்ன செய்யலாம்? திருப்பி போடலாம். எப்படி தோசையை நம்ம மாற்றி போடுறோம், அதே மாதிரி பூமி என்ன செஞ்சலாம்? அப்படி போடலாம். அந்த அளவுக்கு சக்தி மிக்க ஒரு நபர், அந்த அளவுக்கு சக்தி மிக்கவர். இன்னைக்கு மனிதர்கள், முஸ்லிம்கள் இறைவனை அறியாததற்கு இறைவனை அறிந்திருக்க வேண்டும் என்பதற்கு இது மிக முக்கியமான விஷயம். இப்போ எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அந்த 1 லட்சம் ரூபாவை ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் கொடுக்குறாரு.
மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு 1 லட்சம் ரூபாய்லாம் 1 ரூபா மாதிரி. அவரே வந்து தரும்போது இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம்? அது வேண்டாம்னு சொல்லுவோமா? அந்த நபருக்கு அந்த 1 லட்சம் ரூபாங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ரூபா மாதிரி. ஆனால் நமக்கு என்னது? மிகப்பெரிய காசு. அது எங்க இருக்கிறோம்? இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அவர் வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் அவராக வந்து முன் வந்து கொடுக்கும்போது நாம் அந்த இடத்துல செய்வோம். மனிதனுடைய இயல்பு, அவரே பெரியார் வந்து கொடுக்கும்போது நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்லணும்னு சொல்லி அந்த பைசாவை நம்ம வாங்கிடுவோம். இப்போ தேவை இருக்கும் போதும் தேவை இல்லாத போதும். இப்போ இதே பாருங்க, நெருப்பை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வச்சிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான தோற்றத்துல பலமிக்கவளாக வந்து நிற்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் நபியை கேள்வி கேட்கிறாங்க. இப்ராஹிமே, நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வாரேன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஏதாவது உதவி உங்களுக்கு தேவையா? நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன், உதவி செய்ய நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மளா இருந்தா உதவி கேட்டிருப்போம். நம்ம இருந்தா ஏன் அவ்வளவு நான் எங்க போய்கிட்டு இருக்கிறேன்? நெருப்பு நோக்கி போறேன். நெருப்பு நோக்கி எங்க? நான் மூத்தாக போறேன், மரணிக்க போறேன், இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்வி கேட்கும் போது இப்படி உதவி செய்வதற்கு அவங்களாக முன்னேறும் போது நான் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிடுவேன். ஆனா அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன பதில் அழகான ஒரு பதிலை சொல்றாங்க. இல்லாமல் அல்லாஹ்வுடைய இதை நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஜிப்ரீலே, நீங்களும் என்னை போன்று படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் தான். நீ எவ்வளவு பெரிய சக்தியுடையவனா இருந்துக்கும், எத்தனை ரெக்கனாக இருந்துக்கிட்டும், ஒரு ரெக்கை மூலமாக நீ பூமியை உலகத்தையே திரும்பி போட்டுடலாம். எவ்வளவு சக்தி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னாடி நீ யாரு தான்? என்னை எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ, நான் எப்படி அல்லாஹ்வுடைய அடிமையோ, அதே போன்று நீங்களும் அல்லாஹ்வுடைய அடிமைதான். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் தான். என்னை படைத்தவன் பார்த்துக் கொள்வான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எல்லா வீடுகளிலும் ஒட்டிருக்கக்கூடிய ஒரு வாசகம் தான். அந்த வாசகத்தை முதல்ல சொன்னது யாரு? அந்த வாசகத்தை அறிமுகப்படுத்தியது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? ஹஸ்பி அல்லாஹ். எப்ப சொல்றாங்க இந்த வார்த்தையை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கும் போது இந்த வார்த்தையை சொல்றாங்க, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, என் உயிரே போற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன். வநிஅமல் வக்கீல், வநிஅமல் வக்கீல், பொறுப்பு சாட்டுவதில் அவனை விட வேறு யாருமே கிடையாது, அவனை விட சிறந்தவன் வேறு யாருமே கிடையாது. எனக்கு அல்லாஹ் போதுமானவன். எதை நமக்கு சொல்லித்தராங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம அதை மறந்துடுறோம். எதை மறந்துட்டோம்? ஒரு கஷ்டமா, ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனையை அல்லாஹ்ட்ட சொல்லாம வேறு யாரெல்லாம் அந்த பிரச்சனைக்கு நமக்கு பதில் தரக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அதை இலகுவான முறையில் யார் நமக்கு சரி செய்யக்கூடிய நபராக இருக்கிறாங்க என்பதாக நாம் அதை தேடி வர்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தை சொன்ன காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக அவருக்கு உதவி செஞ்சான். அந்த உதவி தான் என்னது? நெருப்புடைய தன்மையை மாற்றணும். நெருப்புடைய அந்த தன்மையை அப்படி மாற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது அன்பு பாசம் வச்சிருந்தான். எல்லாம் இல்ல அல்லாஹ்வினுடையவர்களே, நாமும் இதை செய்தோம்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு காட்டுவான், நமக்கு நிச்சயமாக உதவி செய்வான். இதை நம்ம இன்னைக்கு விளங்கவில்லை. இதை நம்ம அல்லாஹ்வுடைய குதிரத்தை நாம் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்க வைக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவங்களுக்கு குழந்தையே கிடையாது, குழந்தையே இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பொறுப்பேற்று வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார்கிட்ட தான் வளர்றாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லை, நீண்ட காலமாக குழந்தை இல்லை. இப்போ என்ன ஏற்படுது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, மஹ்ராப்ல தனியாக தொழுகிறாங்க. மரியம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உணவு இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் உணவு இருக்குது. அந்த உணவு என்ன தெரியுமா? அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் அந்த ஊர்ல அந்த பகுதியில் கிடைக்காத பழங்கள்,
கிடைக்காத பழங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த ஊர்ல கொய்யா பழமே கிடைக்காம வச்சுக்கோங்களேன், கொய்யா பழமா இருக்குது, மாம்பழம் கிடைக்குது, மாம்பழமா இருக்குது. இது ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. வண்ணாலைக்கு ஹாதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வண்ணாலைக்கு ஹாதா, மரியமே இந்த உணவு உனக்கு எப்படி கிடைத்தது? எப்படி கிடைச்சது? யார் தந்தா? இந்த உணவு அங்க கிடைக்க இங்க கிடைக்க வாய்ப்பே இல்லையே, எப்படி உனக்கு கிடைச்சது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு தந்தான். யார் கொடுத்தது? இறைவன் எனக்கு கொடுத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக அவன் புறத்திலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் உணவு கொடுக்கிறான். அல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்றான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. உடனே அல்லாஹ்வுடைய வல்லமை புரிந்த உடனே ஹுனாக தஆ ஜக்கரியா ரப்பஹு, இதை சொன்ன உடனே இந்த உணவு உனக்கு எப்படி கிடைத்தது, யார் தந்தா என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எனக்கு தருகிறான்னு சொன்ன உடனே, இதை அறிந்த உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய இறைவனை அழைத்தார்கள். என்ன அழைத்தாங்க தெரியுமா? இறைவா, இத்தனை நாட்களாக என்னிடத்தில் நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு நீ குழந்தை கொடுத்தது என்பதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே அவருக்கு குழந்தை வழங்குகிறான். அதுதான் யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்மளா இருந்தா அப்படி போயிருப்போம். அல்லாஹ்வுடைய வல்லமையை படிக்கலையே, நமக்கு நேர்ந்தது அதுதானே, நமக்கு நேர்ந்த விஷயம் அதுதானே. அல்லாஹ் பத்தி தெரியாத காரணத்தினால உணவு கிடைச்சதா சரின்னு சொல்லி அந்த உணவை நாம் பங்கெடுத்து விட்டு சென்று விடுவோம். இங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறான் தெரியுமா? மரியமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நமக்கு தர மாட்டானா? உடனே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்றாங்க? பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹ்யா என்கின்ற ஒரு குழந்தை கொடுக்கிறான். இதற்கு முன்னால அப்படி யாருமே அந்த பேரை வச்சது இல்ல. அந்த பேரை வச்சது யார் தான்? அல்லாஹ் தான் அந்த பேரை வச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் அந்த பேரை எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? அடுக்கடுக்கா கொடுக்குறாங்க. அவனுடைய வல்லமையை காட்டுறான். இதுக்கு முன்னாடி யாருமே இந்த பேரை வச்சதில்ல, என் புறத்திலிருந்து இந்த பேரை வைக்கிறேன் யஹ்யான்னு சொல்லி. சிறப்பு, அடுத்த ஒரு சிறப்பு. எதனால? விளங்கிக் கொள்கிறார்கள், அல்லாஹ் நமக்கு தர தயாரா இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்கிறார்கள். விளங்கி கொண்டவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரட்டிப்பான சொந்தத்தை தருகிறான். அன்பிற்கினர்களே, நமக்கு என்ன இருந்தது? நாம் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய குதிரத்தை அறிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோமா சொன்னா நிச்சயமாக அதை விட்டு தூரமாக வாழக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நம்மள யாருமே அப்படி வாழ்ந்திருக்க மாட்டோம். சொகுசான வாழ்க்கை, எல்லா விதமான பொருளாதாரமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எல்லா விதமான பொருளாதாரம் எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம்? நம்ம குடும்பம்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கணும், நம்முடைய குடும்பம்லாம் நம்மளை மதிக்கணும், வீட்டுக்கு போனா என் உறவினர்கள் என்னை மதிக்கணும், நான் சொல்றதை அவங்க கேட்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா மனிதர்கிட்டும் இருக்கும், எல்லாத்தையும் இருக்கணும். என் உறவினர்களுக்கு நான் அதிகமா உதவி செய்யணும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்களுக்கு நோய் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 18 வருடங்கள் நோயில் இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் நம்மள சார்ந்தவங்க யாராவது நோயில் இருந்தா கூட உடனே நமக்கு அவங்கள பார்க்கறது கஷ்டமாயிடும். நமக்கு நேர்ந்த விஷயம் என்ன? நம்முடைய பெற்றெடுத்த தாயோ அல்லது தந்தையோ அல்லது உறவினர்களோ ஒரு நோயில வந்துட்டாங்க சொன்னா எப்பண்டா போவாங்க அப்படின்னு மனசுல நினைச்சிருவோம். மனசுல என்ன வந்துடும்? என்ன நம்மையே தொந்தரப்படுத்திக்கிட்டு அவங்களே நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, குடும்பத்தையே பார்க்க வேண்டியதா இருக்குது, எப்போ அவங்க மூத்தாவாங்க அப்படிங்கிற என்ன செய்யும் நம்முடைய உள்ளத்துல வந்துடும். 18 வருடங்கள் நோயில் இருக்கிறாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த அளவுக்கு நோயில் இருக்கிறாங்க தெரியுமா? எல்லாம் அல்லாஹ் நடிகர்களே, உடல்ல இருந்து குஷ்ட நோய். யாருக்கு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குஷ்ட நோய் வருகிறது. உடலெல்லாம் அழுகி போய் உடல்ல இருந்து புழுக்கள் வருது, உடல்ல இருந்து புழுலாம் வருது. அப்படியே மாட்டு தொழுவத்துல போய் என்ன போட்டுட்டாங்க உறவினர்கள், மாட்டு தொழுவத்துல போய் போட்டுருந்தாங்க. கடைசி வரைக்கும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடன் யார் தெரியுமா இருந்தா? அவங்க மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டது யாரு? அவங்களுடைய மனைவி மட்டும்தான். எல்லா உறவினர்களும்
சந்தோஷமாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது, அதிகமான பொருளாதாரத்துடன் இருக்கும்போது நல்ல விதமாக இருந்தாங்க. அதே இடத்துல ஒரு நோய் கஷ்டம் வரும்போது உறவினர்கள் எல்லாம் சென்று விடுவார்கள், பொருளாதாரம் எல்லாம் சென்று விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைக்கு நடந்தது இன்னைக்கு நம்மளுடைய கண் முன்னாடி காட்டுறான். இன்னைக்கு நம்ம அதான் பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு அதானே நேர்ந்து இருக்குது. இன்னைக்கு அதான் நம்மளே செய்யணும், நாமும் செய்யணும், நமக்கும் ஏற்பட்டிருக்கோம். நல்லா இருக்கும்போது அவங்களோட இருப்போம். அப்படி நம்ம அவங்க நல்லா இல்லையா, அவங்க விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். நாம் நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வந்து அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. கூட இருந்தது யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவி மட்டும்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மனைவி என்ன செய்றாங்க, கூட்டுட்டு போறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட 18 வருடங்கள் பொறுமையாக இருக்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமோடுக்காக ஒரு தடவை மனைவி என்ன செய்யறாங்கன்னா தண்ணி கேட்பதற்காக போறாங்க. நீங்க இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இனி நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டாம், இன்னைக்கு நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்து நம்முடைய நோயை போக்கு வச்சிருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் குர்ஆன்ல சொல்றான். அடுத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, ரப்பி மஸ்தனி துர், ரப்பி மஸ்தனி துர், இறைவா எனக்கு ஒரு தீங்கு வந்திருக்கிறது, எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அழகான வார்த்தை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது முக்கியமானது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி மஸ்ஸனி துர், இறைவா எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது, எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, இந்த நோயின் காரணத்தினால எல்லாமே என்னை விட்டு சென்று விட்டது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய நபராக இருக்கிறாய். எனக்கு இந்த நோயை போக்கி விட்டு எனக்கு நிவாரணத்தை நீ வழங்க வேண்டும் என்பதாக அந்த இடத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயே அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அங்கு ஒரு அற்புதத்தை என்ன நிகழ்த்தி காட்டுகிறான். என்ன அற்புதம்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், உர்குல் ஃபிர்ஜிலிக்க, உன்னுடைய காலை கொண்டு தரையில அடி. குர்ஆன்ல சொல்லக்கூடிய வரலாறு, புத்தகத்தில் வரக்கூடிய வரலாறு அல்ல, கதை புத்தகத்தில் வரக்கூடிய வரலாறு அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது குர்ஆன்ல சொல்றான். உன்னுடைய காலை கொண்டு நீ தரையில அடி, அதுல இருந்து குளிர்ந்த நீர் வரும். எப்படி அல்லாஹ் குதிரத்தை வெளிக்காட்டுறான் பாருங்க. காலை கொண்டு தரையில அடிச்சது, அதுல இருந்து என்ன சொன்னா குளிர்ந்த நீர் வரும். அதை முதல்ல நீ குடி, பிறகு குளித்துக்கொள், குடிச்சிட்டு பிறகு நீ குளித்துக்கொள் சொல்லாங்க. அதே போன்ற அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடிக்கிறாங்க, உள்ள இருக்கக்கூடிய நோயெல்லாம் சென்று விட்டது. பிறகு என்ன செய்றாங்க, குளிக்கிறாங்க, மேல் இருக்கக்கூடிய நோயெல்லாம் சென்று விட்டு இளைஞனை போன்று மாறுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் மீது செய்திருக்கக்கூடிய இரக்கம். இன்னைக்கு நம்ம உடனே கைவிட்டுருவோம். அடுத்தானே எந்த ஒரு டாக்டர் சொல்றாரு, இன்னும் பிரயோஜனமே இல்லைங்க, அவ்வளவுதான், நீங்க இன்னும் எங்க கூட்டு போனாலும் காப்பாற்ற முடியாது. நம்ம நம்பிக்கை எங்க போயிடும்? நம்ம நம்பிக்கை மருத்துவர் மீது போயிடும். சரி, இன்னும் எந்த டாக்டரே சொல்றாரு, அவ்வளவுதான், என்ன செய்ய? நம்ம யாரை மறந்துட்டோம்? இன்னும் இவருக்கு நிவாரணம் தரக்கூடியதுக்கு யாருக்கு சக்தி இருக்குது? அல்லாஹ்க்கு இருக்குது. நமக்கு நேர்ந்தது அதுதான், நம்ம நினைச்சது அதுதான். என்னது? அவ்வளவுதான். டாக்டர் சொல்லிட்டாரு, ரூஹு பேரும், நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டாம்னு சொல்லி டாக்டர் பேச்சு நம்பி எப்படா ஒரு ரூஹு போகும் சொல்லி நம்ம நினைச்சிருப்போம், எதிர்பார்க்கக்கூடிய நபராக மாறிடும். நமக்கு நேர்ந்தது அதுதான். ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே என்ன செய்றான், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவருடைய இளமை பருவத்தை கொடுக்குறான். எந்த அளவுக்கு என்ன தெரியுமா? அவங்க மனைவி வராங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் இதை பதிவு செய்யறாங்க. அவங்க மனைவி தண்ணி எடுக்க போனாங்களா, அவங்க மனைவி வராங்க. மனைவிக்கு அடையாளம் தெரியல, அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. இங்க ஒருத்தர் வயசானவர் இருந்தார், நீங்க பார்த்தீங்களா? எப்படி தெரியுமா? அடுத்த வார்த்தை கேட்குறாங்க, ஏதாச்சும் நாய் எதுவும் தூக்கிட்டு போயிட்டா அவரை? அப்படிதான் இருந்தாங்க. அவங்க உருவம் எப்படி இருந்தது? நோயினால அவங்க உருவம் அப்படிதான் இருந்தது. ஒரு நாய் என்ன செஞ்சிடும், அவங்கள தூக்கிட்டு போயிடும். அப்படி இருந்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மனைவி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இங்க ஒரு மனுஷனை பார்த்தீங்களா, இது நாய் எதுவும் அவர் தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்ன அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் என்னது அய்யூப், உன்னுடைய கணவன் நான் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த துவாக்கு அப்புறம் எப்படி ரெட்டிப்பான நன்மையை தரான் பாருங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் நம் மீது அதிகமான அருளை செய்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடுமையான முறையில் அன்பு வைத்திருக்கிறான். இறைவனை யார் நம்பி வாழ்றாங்களோ ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அவர்களை கைவிட்டது கிடையாது. அதற்கெல்லாம் இதுதான் மிகப்பெரிய உதாரணம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்க வெட்டுக்கிளிகளை அனுப்புறான். வெட்டுக்கிளிய அல்லாஹ் அனுப்புறான், தங்கத்தினால வெட்டுக்கிளி. குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து உள்ளது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி எடுக்கிறாங்க, தங்க வெட்டுக்கிளி எப்படி எடுக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, அய்யூபே, என் ரஹமத் உனக்கு போதாதா, என் அருள் உனக்கு போதாதா? யாரும் சொல்லுவோமா? அல்லாஹ் உன் அருள் எனக்கு போது நம்ம சொல்லுவோமா? அல்லாஹ்வுடைய அருள் போது நம்ம சொல்லுவோமா? யாரும் சொல்ல மாட்டோம். அப்படிதானே? யாருமே சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய அருள் போது நம்ம சொல்றது யாருமே கிடையாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அந்த வெட்டுக்கிளி அப்படி பிறக்கிட்டே சொல்றாங்க, இறைவா உன் அருளை யார் வேண்டாம்னு சொல்லுவான்? உன்னுடைய அருளை யார் வேண்டாம்னு சொல்லுவான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மாத்திட்டான் பாருங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடையார்களே, இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் நமக்கு இன்னைக்கு இருக்கிறது. அல்லாஹ்ட்ட அல்லாஹ்வை பற்றியுள்ள அனைத்து விதமான வல்லமைகளை நாம் அறிந்திருக்கிறோமா? அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாள்ல நீ என்ன படிச்சிருக்கிற, எதை மூலமாக நீ அமல் செய்திருக்கன்னு கேட்கும் போது அதற்கான பதிலை சொல்லக்கூடிய மனிதராக இன்னைக்கு நாம் இருக்கிறோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பதிலை விட்டு நாம் தூரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ யாராக இருக்கிறாய்? இரக்கம் காட்டுவதற்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய நபராக இருக்கிற என்பதாக சொன்னாங்களே, இது எதாக இருக்கிறது? அந்த அர்ஹமுர் ராஹிம் என்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய பேரா இருக்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் ரஹீம்ங்கிற பேர் தெரியும். அப்துர் ரஹீம், அப்துர் ரஹ்மான். இன்னைக்கு நம்ம பேர் வைக்காத நபர்கள் இருக்க மாட்டோம். இந்த ரஹீம்ங்கிற பேர் இருக்குது. இந்த பேருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று தெரியுமா? மீண்டும் உங்களுக்கு இந்த சம்பவத்தை நினைவுபடுத்துறேன். ஒவ்வொரு நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இந்த அதே போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நடந்தது. அல்லாஹ்வுடைய வல்லமையை அவனுடைய பேரின் மூலமாக அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஒரு பெண்மணி வராங்க, வந்து நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்ட்ட அடிக்கடி போய் பேசக்கூடியவங்க, அல்லாஹ்ட்ட போய் பேசிட்டு வரக்கூடிய நபர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஒரு பெண்மணி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா மூசா உதுல்லாஹ அய்யர்ஸுக்னி வலதா, அல்லாஹ்ட்ட போய் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ்ட்ட போய் பேசிட்டு வாங்க. என்ன பேசுறீங்க? எனக்காக நீங்க அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று. அல்லாஹ்ட்ட அடிக்கடி பேசுறதுனால நபிமாட்ட போய் சொல்றாங்க, எனக்காக நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. என்ன பிரார்த்தனை? அல்லாஹ் எனக்கு குழந்தையை வழங்க வேண்டும் என்று. அல்லாஹ்ட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க, சொல்றாங்க, இந்த தகவலை சொல்றாங்க. இப்படி ஒரு பெண்மணி வந்தா அவ வந்து இப்படி உன்கிட்ட பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டா குழந்தை வழங்குமாறு சொன்னா, அப்ப அல்லாஹ் பதில் சொல்றான், யா மூசா இன்னி கதப்துஹா கீமா, நான் என்ன தெரியுமா என்னுடைய விதியில எழுதி வச்சிருக்கிறேன், இன்னி கதப்துஹா அகீமா, என் விதியில அவளை மலடி என்பதாக எழுதி வச்சுட்டேன். மலடி என்றால் குழந்தையை அவளால் பெற்றுக்கொள்ள முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பதிலை சொல்றாங்க. சில ஆண்டுகள் கழிச்சு அந்த பெண்மணி திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அதே போன்று கேட்குறாங்க, யா மூசா உதுல்லாஹ யர்ஸுக்னி வலதா, மூசாவே எனக்கு அல்லாஹ் குழந்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி போய் பேசினாங்க, அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ் அதே பதில் சொல்றான், யா மூசா இன்னி கதப்துஹா கீமா, நான் அவளை மலடி என்பதாக எழுதிவிட்டேன். மூன்றாவது தடவை சில ஆண்டுகள் கழிச்சு அதே போன்று அந்த பெண்மணி நேசனாங்க வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முதல்லையே அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி நம்ம நினைச்ச நம்பிக்கை வந்துருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல எதை சொன்னாங்க, அவ்வளோதாங்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னாலே இங்க நம்மகிட்ட என்னது, நமக்கு நேர்ந்த விஷயம் என்னது, நம்பிக்கை இயலாமை. நம்பிக்கையை நம்ம விட்டுருவோம், நம்ம உடனே நம்பிக்கை விட்டாச்சு. இங்க மூணாவது தடவை வந்து சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர் தான் அல்லாஹ் அவனுக்கு என்ன எழுதியிருக்கிறான், அகீமா மலடி என்பதாக எழுதியிருக்கிறான். சில ஆண்டுகள் கழித்து 3 தடவை முயற்சி பண்ணியாச்சு. சில ஆண்டுகள் கழிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. அந்த பெண்மணி
பெண் குழந்தையோடு இருக்கிறார். குழந்தையோடு இருக்கிறது ஒண்ணு, பெண் குழந்தையோடு இருக்கிறது அடுத்த ரெட்டிப்பான ஒரு விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமா இருந்தது. உடனே கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், எப்படி இந்த உனக்கு குழந்தை கிடைச்சிச்சு? எப்படி இந்த குழந்தை கிடைச்சிது? ஏதாவது நீ தத்தெடுத்து கொண்டாயா? அப்போ அந்த பெண் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு வழங்கிய குழந்தை, நான் பெற்றெடுத்த குழந்தை, நான் பெற்றெடுத்த குழந்தை. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒன்றும் புரியல. நேராக போறாங்க, அல்லாஹ் கேட்குறாங்க, நான் இப்படி 3 தடவை வந்து கேட்டேன். 3 தடவை நீ என்ன பதில் சொன்ன? அக்கீம் தான் சொன்னேன், மலடி என்பதாக சொல்லிட்டேன். அக்கீமா என்கின்ற ஒன்று சொல்லிட்டேன், மலடி என்பதாக சொல்லிட்டேன். இப்போ எப்படி நீ அந்த பெண்மணிக்கு குழந்தை கொடுத்தாய்? அந்த பெண்மணிக்கு எப்படி நீ குழந்தையை கொடுத்தாய்? அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்றான், எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பது இறைவன் சொல்கின்ற பதில் இருந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், யா மூசா, மூசாவே, இன்னி கத்தப்து ஹக்கீமா, ஆமா நான் மல்லடி என்பதுதான் எழுதினேன். இன்னமா கத்தப்து, நான் அப்படி எழுதும் போதெல்லாம், எப்படி அந்த வார்த்தையை நான் எழுதும் போதெல்லாம், குல்லமா தஅவுதனி, அவன் என்னை எப்படி தெரியுமா அழைச்சான்? அவன் எப்படி தெரியுமா என்னை பிரார்த்தனை செய்தான்? குல்லமா தஅவுதனி, ஒவ்வொரு முறையும் எத்தனை ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அல்லாஹ் தனக்கு குழந்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குல்லமா தஅவுதனி, அவள் என்னை அழைக்கும் போதெல்லாம் எப்படி தெரியுமா அழைத்தாள்? யா ரஹீம், யா ரஹீம், யா ரஹீம். ரஹீம்னா என்ன அர்த்தம்? இரக்கம் காட்டுபவனே. யா ரஹீம், இரக்கம் காட்டுபவனே, என் மீது இரக்கம் காட்டு, என் மீது இரக்கம் காட்டு, எனக்கு நீ இரக்கம் காட்டி எனக்கு குழந்தை கொடு. அல்லாஹ் அதே தான் சொல்றான். எப்பெல்லாம் நான் அப்படி எழுத வந்தனோ அப்பெல்லாம் என்னை எப்படி தெரியுமா அழைத்தான்? இரக்கம் காட்டுபவனே, இரக்கம் காட்டுபவனே, என் மீது உன்னுடைய இரக்கத்தை காட்டிவிடு, எனக்கு நீ குழந்தையை வழங்கிவிடு என்பதாக அவள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நபராக இருந்தால் அதனால நான் அவளுக்கு குழந்தை கொடுத்தேன். இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுறான், லா தக்னுது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல, அல்லாஹ்வுடைய அருள்ல ஒருபோதும் நீங்கள் நிராசை அடைந்திராதீர்கள். அல்லாஹ் எனக்கு தர மாட்டான், அல்லாஹ் எனக்கு வழங்க மாட்டான், அல்லாஹ் என்னுடைய நோயை சரிப்படுத்த மாட்டான் என்கின்ற ஒருபோதும் நீங்கள் நிராசை அடைந்திராதீர்கள். நிராசை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது இரக்கமுடையவனாக இருக்கிறான், நம் மீது கருணை உடையவனாக இருக்கிறான். எப்படி இதற்கு முன்னால் வாழ்ந்த நபருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினானோ அதே போன்று ரப்புல் ஆலமீன் நமக்கும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் நமக்கு நேர்ந்த விஷயம் என்ன? அல்லாஹ் பற்றி நம்ம சில படிக்கவே இல்லை, அல்லாஹ் பற்றி அறிந்து கொள்ளவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொன்னா பாருங்க, அருமையான ஒரு வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மத்தியுள்ள அந்த உறவை பற்றி சொல்லி காட்டுறான். நமக்கு மத்தியில் இருக்க அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் உள்ள உறவை பற்றி சொல்லி காட்டுறான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். நபியே எப்படி அழைக்கிறான்? யா இபாதி, என்னுடைய அடிமைகளே. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் எப்படி தெரியுமா கூப்பிடல? இந்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது அல்லாஹ் எத்தனையோ அழைப்பு சொல்றான் குர்ஆன்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்கள் என்பதாக எத்தனையோ விதமாக அல்லாஹ் அழைக்கிறான். ஆனா இங்க எப்படி தெரியுமா அழைக்கிறான்? யா இபாதி, அல்லாஹ் மென்மையாக அன்போடு பாசத்தோடு அழைக்கிறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடிமைகளே. அந்த அடிமை யார் தெரியுமா? அந்த அடியார்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் அடுத்து சொல்றான், அலா அன்ஃபுஸிஹிம் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தாங்களே தீங்கிழித்துக் கொண்டவர்கள், தனக்குத்தானே தப்பு செஞ்சவங்க, பாவம் செஞ்சவங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பாவம் செஞ்சனை எப்படி பார்ப்போம்? ஒரு தப்பு செஞ்சுட்டான் ஒருத்தன், ஒரு பெரும்பாவம் செஞ்சுட்டான், அவனை நம்ம எப்படிலாம் திட்டுவோம்? யாரா இருந்தாலும், சொந்தக்காரங்க இருந்தாலும், ஏன் பேச மாட்டேங்க, அவன் அதை பண்ணிட்டான் இது பண்ணிட்டான், அவன்கிட்ட எப்படி நான் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது? அவன் என்ன தெரியுமா அன்னைக்கு பண்ணான், அவன் என்ன தெரியுமா பண்ணான்? நம்ம இப்படி என்ன செய்வோம்? ஒருத்தர் தவறு செய்கிறார், ஒருத்தர் குற்றம் செய்கிறான்னு சொன்னா அவரை அப்படியே ஓரம் கட்டிடுவோம். நமக்கு நேர்ந்தது இதுதான். ஆனா அல்லாஹ் பாருங்க எப்படி தெரியுமா சொல்றான்? அலா அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார்கள். யார் தெரியுமா? விளக்கம் சொல்றாங்க, எல்லா பாவத்தையும் செஞ்சவன்,
எல்லா பாவத்தையும் செஞ்சவன், பெரும்பாவமாக எதிரிக்கிறதோ அனைத்து பாவத்தையும் செஞ்ச அந்த நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுறான், யா இபாதி, என்னுடைய அடியானே, என்னுடைய அடியானே. எப்படிப்பட்ட அடியான்? உனக்கு நீங்க அநியாயம் செஞ்சுக்கிட்டீங்க, உனக்கு நீயே பாவங்களை செய்து கொண்டாயே, அப்படிப்பட்ட என்னுடைய அடியானே, நீ என்ன தெரியுமா செய்யற? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹமத்துல நீ நிராசையாத, உனக்கு நான் மன்னிப்பு வழங்க தயாராக இருக்கிறேன், உனக்கு நான் மன்னிப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேன். நீ என்கிட்ட வந்து கேளு, என்னுடைய வல்லமை அறிந்து கொண்டு என்னிடத்துல வந்து கேளு, என்னிடத்துல நீ மன்றாடு, நான் உன்னை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நான் உனக்கு எல்லா விதமான நன்மைகளை தர தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து சொல்றான், அழைத்து நம்மளை அழைத்து கூப்பிட்டு உனக்கு மன்னிக்க நான் தயாராக என்று சொல்லும்போது எல்லாமல்ல அல்லாஹ்வினுடையார்களே, நமக்கு நேர்ந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அழைப்பை நாம் பதில் கூறாமல் வேறு யாரோ அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அழைப்புக்கு நாம் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையாக இறைவனை மறந்தவனாக, இறைவனுடைய வல்லமையை மறந்தவனாக, அல்லாஹ் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய குதிரத்துல என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய வல்லமையில் என்ன இருக்குது, நான் வேற வழியில நான் போறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது, அதுதான் எனக்கு நேர்ந்திருக்கிறது, அதன் மீது தான் எனக்கு ஆசை இருக்கிறதாக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் இறை மார்க்கத்தை புறக்கணித்துக் கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறோம். இதே நிலையில் போனோம் சொன்னா, இதே நிலையில் போனோம் என்று சொன்னால் நம்முடைய இறுதி நிலை மிக மோசமாக இருந்தது. மலக்குமார்கள்லாம் இந்த வார்த்தை சொல்லி, என்ன வார்த்தை? தலைப்பு என்னது? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? இந்த வார்த்தையை சொல்லியே மலக்குமாக நம்முடைய உயிரை கைப்பற்றுவாங்க. நம்ம எதை பயப்படணும்? எதை பயப்படணும்? பயானுடைய ஆரம்பத்திலேயே சொன்னேன், வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நாம் நிச்சயமாக பயப்பட வேண்டும். நம்முடைய அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்த சொன்னால் நம்முடைய இறுதி நிலை மோசமாகிவிடும். அந்த இறுதி நிலையை நிச்சயமாக நாம் பயப்பட வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வினுடையவர்களே, மீண்டும் ஒரு உண்மையான ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த வரலாற்று சம்பவத்தை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். நீங்க எல்லாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த தகவல் வந்திருக்கும். நாம் எந்த நிலையிலும் பொதுபோக்காக இருக்கக்கூடாது, என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற சிந்தனையில் நாம் இருந்துடக்கூடாது என்பதற்காக இந்த சம்பவத்தை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என்ன சம்பவம்? உண்மையிலே நடந்ததுன்னு சொன்னா நம்ம காலத்தில் நடந்தது, சஹாபாக்கள் காலத்திலேயோ அல்லது அதற்கு முன்னால் பனி இஸ்ராயீல் காலத்தில் நடந்ததல்ல, நம்முடைய காலத்தில் நடந்தது. பொதுபோக்காக இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு எச்சரிக்கிறானே, மக்களுக்கு அவருடைய கேள்வி கணக்கு நெருங்கி விட்டிருக்கிறது, ஆனா அவங்க பொதுபோக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே, அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக இதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சவுதி அரேபியால ஒரு நல்ல மனிதர், சவுதி அரேபியால ஒரு நல்ல மனிதர், இந்த நல்ல மனிதர் எல்லாராலும் என்ன செய்றாங்க? பாராட்டப்படுறார். எப்படி பாராட்டப்படுறாரு? தொழுகையை விட மாட்டார், 5 வக்து தொழுகையை விட மாட்டார், நோன்பு செய்ய மாட்டார், சுன்னத்தான் நோன்பை கடைபிடிக்கக்கூடியவர், நஃபிலான தொழுகை தொழக்கூடியவர், எல்லா விதத்திலும் ஒரு வணக்கஸ்தாலி இபாதத்தாலி என்று சொல்லக்கூடிய நபர். இன்னைக்கு நம்மள ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பதுக்கு ஆள் வேணும். நம்ம 10 அலாரம் வச்சிருப்போம். 10 ஃபஜ்ர் தொழுகை நம்ம எந்திரிக்கணும்னா 10 அலாரம் இருக்கும். 5:30 தொழுகைனா 4:45 அலாரம் வச்சிருக்கோம். அப்படிதானே? 4:45, 5 மணி, 5:15 அப்படின்னு சொல்லி அலாரம் வச்சுன்னா நம்மளுக்கு ஃபஜ்ருக்கு எந்திரிக்கக்கூடிய நபராக இருப்போம். அந்த இடத்துல யாரும் இல்லை, இந்த நபர் இல்லை, யாருமே அவரை எழுப்பாம இவரே எந்திரிச்சு போய் பள்ளிக்கு முதல்வராக நின்று தொழக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தால் எல்லாருனாலும் நல்ல மனிதராக போற்றப்பட்டவர். வழக்கம் போல ஃபஜ்ர் தொழுகைக்கு இவர் செல்வார் என்பதாக தாய் பார்க்குறாங்க, தாய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஃபஜ்ருக்கு போகல, ரூமுடைய கதவை திறக்கலை. சரி, ஏதாச்சும் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி தாய் என்ன சொன்னாங்க, விட்டுருந்தாங்க. வக்துடைய நேரம் நெருங்கிட்டு இருக்குது, ஃபஜ்ருடைய வக்துடைய நேரம் நெருங்கிட்டு இருக்குது. தாய்க்கு சந்தேகம் வருது, என்னடா இன்னும் பையன் வரலன்னு சொல்லி கதவை போய் தட்டுறாங்க, கதவை திறக்கல. தாய்க்கு பையன் அதிகரிச்சு விட்டு பக்கத்துடைய நபர்கள் சொல்லி விடுறாங்க. வந்து கதவை உடைச்சி பார்க்குறாங்க, இந்த நபர் மரணித்திருக்கிறார், இவர் மூத்தாய் கிடக்கிறார். இது என்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்னால்,
எப்படி மரணித்திருக்கிறான்னு தெரியுமா? அவருடைய உடல்ல எந்த ஒரு ஆடையும் கிடையாது. நிர்வாண முறையில உடல்ல ஆடையும் இல்லாமல் மூத்தாயிருக்கிறார். அடுத்தது என்ன தெரியுமா நடக்குது? அவருடைய டிவியில ஆபாச படம் ஓடிக்கிட்டு இருக்கு. டிவியில ஆபாச படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மள நிறைய பேர் அதான் நினைச்சிருக்கோம், தப்பு செய்யும் என்ன நடந்துட போகுது, நமக்கு என்ன நடந்துட போகுது, என்ன நேர்ந்துட போகுது, நம்முடைய எண்ணம் அதானே. ஒரு தனிமையில் இருக்கிறாரு, யாருமே இல்லையே, இப்ப நமக்கு என்ன? அல்லாஹ் எப்படி மூத்த கொடுத்துட்டான் பாருங்க. டிவியில ஆபாச படம் ஓடிக்கொண்டிருக்கிறது, உடல்ல எந்த ஒரு ஆடையும் இல்லை, அப்படியே மூத்தாயிட்டார். என்ன பேர் எடுத்திருந்தாரு? எப்படிப்பட்ட பேர் எடுத்திருந்தாரு? நல்ல மனிதர் என்று பேர் எடுத்தவர், அவருடைய நிலைமை எப்படி மாற்ற விட்டது? கடைசி நிலைமை எப்படி? நம்மள யாராவது ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? யாரும் சொல்லணும் மூத்தான பிறகு நம்ம என் மூத்து இப்படிதான் இருக்குன்னு சொல்லி யாராச்சும் நம்ம சொல்ல முடியுமா? யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்முடைய மூத்து எப்படி நடந்துன்னு சொல்லி எப்படி நடக்கும் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன் அல்லாஹ் இந்த நிலைமையை கொடுக்குறான்? இதோட விட்டானா அல்லாஹ் விட மாட்டான். இதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு விட மாட்டான். என்ன தெரியுமா நடக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, யார் எப்படி மரணிக்கிறாரோ அதே நிலையில நாளை மறுமை நாள்ல எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாள்ல எப்படி நம்ம மூத்தாகிறோமோ அப்படிதான் என்ன செய்யும்? எழுப்பப்படுவோம். எப்படி எழுப்பப்படுவோம்? இவர் எப்படி எழுப்பப்படுவார்? எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் இருக்கும்போது அவருக்கு எல்லா மனிதர்களுக்கும் காட்டப்படும். எல்லாம் அல்லாஹ்விடையர்களே, இந்த நபராக நம்மை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். இந்த நபராக மரணித்த நபராக நான் இருந்தேன்னு சொன்னால், எனக்கு நேர்ந்தது என்று சொன்னால் என்னுடைய நிலைமை என்ன? எனக்கு இது போன்று நடந்துட்டு நான் இப்படி ஒரு தவறை செஞ்சிருக்கும் போது, நான் ஒரு பாவத்தை செய்திருக்கும் போது நான் மூத்தாயிட்டேன், அல்லாஹ் என்னுடைய ரூஹை கைப்பற்றி விட்டான், எனக்கு என்ன நிலைமை ஏற்படுது? இன்னைக்கு நம்மள அதிகமானவர்கள் மற்றவர்களை பற்றி நினைத்து மற்றவங்களை பற்றியே பிறரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தர் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார் மரணிக்கிறாங்க, முஃமின் மரணிக்கும் போது அவனுடைய நெற்றியில் வேர்வையோடு மரணிப்பான். ஒரு நல்லவன் மரணிக்கிறான்னு சொன்னா அவன் நெற்றியில் என்ன இருக்குமா? வேர்வை இருக்குமா? ஒரு முஃமின் மரணிக்கும் போது அவனுடைய நெற்றியில் வேர்வை இருக்கும். யார் சொன்னா? நபிகள் நாயகம் சொன்னாங்க. இப்ப நம்முடைய மனசுல என்ன வந்திருக்கும்? நிறைய பேர் என்ன நினைச்சிருப்போம்? அடுத்த ஜனாசாவுக்கு போகும்போது யார் நெத்தியில வேர்வை இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். ஆனா நம்மள யாருக்காச்சும் இந்த எண்ணம் வந்ததுன்னு சொன்னா, நான் மூத்தாகும் போது என் நெத்தியில வேர்வையோடு மரணிக்க வேண்டும். நம்ம என்ன சொன்னா அடுத்தவர்களை பார்த்தே விட்டோம். இங்க நாம் எப்படி கற்பனை செய்ய வேண்டும்? இந்த நபரை நம்மை கற்பனை செய்து பாருங்க. நமக்கு இது நடந்து விட்டால், நமக்கு இது நேர்ந்து விட்டால் நான் மூத்தாகிறேன். எப்படி மூத்தாகிறேன்? ஒரு தவறு செஞ்ச நிலையிலே நான் மரணிக்கிறேன், ஒரு குற்றம் செய்த நிலையில மரணிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப என்ன செய்றான்? என்னுடைய ரூஹை கைப்பற்றி விட்டான். என் நிலைமை என்னன்னு தெரியுமா? நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் எழுப்பும் போது, என்னை எழுப்பும் போது அல்லாஹ் எப்படி தெரியுமா எழுப்ப போறான்? எல்லாருக்கும் முன்னால எல்லாரும் இருக்கும்போது நம்முடைய முதல் நபியான நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கடைசி இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துவான், நீ இந்த தப்ப செஞ்ச நிலையில மூத்தாயிருக்கிற, இந்த தப்ப செஞ்ச நிலையில, இந்த பாவத்தை செய்த நிலையில நீ மரணித்து விட்டாய், உனக்கு நேர்ந்தது இதுதான், இதைத்தான் நான் நினைச்சேன் இந்த மறுமை நாள்ல தர போறேன். என்னை நீ மறந்து உன்னுடைய இஷ்டத்துக்கேற்ப உனக்கு ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டாயே, அதனால இந்த மறுமை நாள்ல உனக்கு நான் தருவது, உனக்கு நேர்ந்து விட்ட விஷயம் என்ன தெரியுமா? என்ன நீ மறந்தனால எல்லா மனிதருக்கும் முன்னால உன்னை நான் இழிவுபடுத்துகிறேன், உன்னை நான் கேவலப்படுத்துகிறேன். என்ன நீ மறந்தில்ல, அதனால உனக்கு இவ்வளவு பெரிய இழிவை தருகிறேன் என்பதாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை குற்றவாளியாக இருப்பான். நம்பிக்கையினர்களே, இது நமக்கு தேவையா?
நாம் இதை அறிந்து கொள்ள, இந்த விஷயத்தை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லவா? நம்முடைய வாழ்க்கை இறைவனை பற்றி நாம் அறிந்திருப்பது நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி புரிதலோ அறிதலோ அவனை பற்றியுள்ள கல்வியை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு மோசமான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். நம்முடைய இறுதி நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நம்மால் அறிய முடியாது. ஒவ்வொரு மனிதனும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை விருப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு நல்ல முடிவை வழங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களில் ஒருவர் மரண தருவாயில் இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க சொல்லிக் கொடுங்க. நம்ம பக்கத்துல உட்கார்ந்து என்ன சொல்லி தரணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். மன்கான ஆஹிரு கலாமுஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப என்னால கடைசி சக்கராத்துல நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியுமா? என்னைக்காவது நம்ம இதை யோசிச்சு பார்த்துக்கிறோமா? நம்ம மௌத்தாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை கூறினே மரணிப்பேனா? எனக்கு இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு தாக்கத்தை, ஒரு வல்லமையை அல்லாஹ் எனக்கு தருவானா அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நம்ம இடத்துல இருந்தது கிடையாது. நம்ம நினைச்சிருக்கலாம், நம்ம தான் இப்ப சொல்றோமே லா இலாஹ இல்லல்லாஹ், இப்ப நம்ம சொல்றோமே, அதனால மறுமை நாள்ல என்னுடைய மௌத்துல நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். எல்லாம் இல்ல அல்லாஹ்வுடையவர்களே, அந்த வாய்ப்பை அல்லாஹ் எப்ப தெரியுமா தருவான்? இங்கு இறைவனை பற்றி அறிந்திருந்தால் மட்டும்தான், உலகத்துல அல்லாஹை பற்றி தெரிந்திருந்தால் மட்டும்தான் நம்ம மரண தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்போம். உங்களுக்கெல்லாம் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லாஹ் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய மார்க்க அறிஞர். நிறைய விஷயங்களை இந்த மார்க்கத்திற்காக செய்தார். முஹைதீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம மைதீன் சொல்றோமே, நம்ம பேர்ல மைதீன் சொல்றோம்ல, அந்த பேரு முஹைதீன். முஹைதீன்னா எப்படி மாறிட்டு? மைதீன் மாறிட்டு. முஹைதீன் அர்த்தம் என்ன? மார்க்கத்திற்கு உயிர் கொடுத்தவர். ஒரு இந்த அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லாஹ்வுக்கு புனை பேராக, பட்ட பேராக, செல்ல பேராக வச்சிருந்தா முஹைதீன், மார்க்கத்திற்கு உயிர் கொடுத்தவர். அவங்க காலகட்டத்தில் மோசமான செயலாம் இருந்துச்சு. மார்க்குங்கிற பேர்ல நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடச்சு தள்ளி இதுதான் உண்மையான மார்க்கம் சொன்னது யாரு? இந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லாஹ். இவங்க ஒரு கதையை சொல்லி நமக்கு சொல்றாங்க. ஒரு கதையை சொல்றாங்க. என்ன கதை? லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி சொல்றாங்க. அல்லாஹை பற்றி அறிந்திருக்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பற்றி இவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு வணக்கஸ்தாலி ஒரு கிளியை வளர்க்கிறார். அந்த கிளிக்கு என்ன செய்யறாரு? இவங்க முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லாஹ் சொன்ன வரல ஒரு கதையை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு? கிளியை வளர்க்கிறாரு. அந்த கிளியை பேச வைக்கிறாரு. அந்த கிளி பேசுது. இவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 தடவை என்ன செய்யறாரு? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு. இதை பார்த்து அந்த கிளி என்ன செய்து படிச்சிருது. அந்த கிளியும் படிச்சிருது. இவர் எப்பெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரோ அப்பெல்லாம் அந்த கிளி என்ன செய்யுது? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுது. ஒரு நாள் இவர் தொழுதுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்க நின்று என்ன செய்ய? கிளியும் சொல்லுது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கிளியும் சொல்லுது. இந்த கிளியை சாப்பிட்றதுக்காக ஒரு பூனை பின்னாடி, கிளிக்கு பின்னாடி இருந்து வருது. இவர் பார்க்குறாரு, கிளி இப்போ மவுத்தாக போகுது. இவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, அந்த கிளியும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்முடைய நிலைமை இதுதான், நமக்கு நேர்ந்தது இதுதான். இந்த கிளியை என்ன செய்யுது? அந்த பூனை வேட்டையாடி இருக்குது. பூனையுடைய வாயில் என்ன இருக்குது? இப்போ கிளி இருக்குது. அது வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்த கிளி, அது வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்த கிளி தான் மூத்தாக போறன்னு தெரிஞ்ச உடனே அதனுடைய யதார்த்தமான உண்மையான குரலை கத்த ஆரம்பிச்சு. அது வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எப்போ மூத்தாக போறன்னு தெரிஞ்சிட்டோ அப்ப என்ன செய்யுது? அவருடைய
உண்மையான குரல் என்ன செய்து வெளிப்படுத்தி விட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நண்பர்களே, இதுதான் நம்முடைய நிலை. இப்படி நமக்கு நேர்ந்துவிடக்கூடாது, இது நமக்கு நேர்ந்துவிடக்கூடாது. வாழும் போதெல்லாம் லா இலாஹா சொல்றது பெரிய விஷயம் இல்லை. வாழும் போது லா இலாஹா சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. எப்போ நம்ம சொல்லணும், எப்போ நம்ம சொல்ல முடியும்? மூத்தாகும் போது. நம்ம மலக்குல் மௌத்தை பார்க்கும்போது, நான் வானவரை பார்த்து விட்டேன், என்னுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் வந்துட்டாங்க, இப்போ நான் என்ன செய்யணும்? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போது. என் மௌத்து தான் என்னுடைய மறுமை வாழ்க்கையை ஆரம்பிக்க போது. அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும். அப்படிப்பட்ட நபராக நாம் இருக்கணும். சொன்னா அல்லாஹ் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும், இறைவனை பற்றி நாம் அறிந்திருக்கணும். ஒரு சில கேள்விகள் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பதில் தெரியலன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கீங்க. கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு பதில் தெரியலன்னா பிரச்சனை இல்லை. ஏன்? எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது. நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு என்ன செய்யாது, அது பதில் தெரியாம இருக்கும். ஒரு கேள்வி நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு அது பதில் தெரியாம இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் கிடையாதுன்னா, இந்த கேள்வியை கேட்கும்போது அல்லாஹ் பற்றி உள்ள அந்த அறிவு இன்னைக்கு நம்மள்ட்ட எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறேன், இறைவன் எங்கு அமர்ந்திருக்கிறான்? என் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னா, அல்லாஹ் எங்கு அமர்ந்திருக்கிறான் சொல்லுங்க. 7 வானங்களுக்கு மேல அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இந்த கேள்வி தவறு, பதில் சரியான பதில். புரிஞ்சா உங்களுக்கு? பதில் சரி, ஆனா கேள்வி தப்பு. என் கேள்வியில் என்ன தவறுன்னு சொல்லலாமா? நான் கேட்ட கேள்வி என்னது? இறைவன் எங்கு அமர்ந்திருக்கிறான். பதில் கரெக்டா சொன்னாங்க. உங்க பேர் என்னது? முகமது ரய்யானா. மாஷா அல்லாஹ், பதில் கரெக்ட். ஆனா என் கேள்வி என்னது தப்பு. இதுல என்ன தவறுன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. அமர்ந்திருக்கிறான் கேட்ட தப்பு. ஏன் அப்படி கேட்கக்கூடாது? அல்லாஹ் தேவையற்றவன், அப்படிதானே? அல்லாஹ்வும் சமத். யாருக்கு அமருதல் தேவை? நமக்கு தான் தேவை, அப்படிதானே? நம்ம தான் நிற்கிறோம். யாருக்கு அமருதல் தேவை? நான் நின்று சொன்னா எனக்கு கால் வலிக்கும், அப்போ நான் என்ன சொன்ன? உட்காரணும். அல்லாஹ்வும் சமத். அல்லாஹ் என்ன சொன்னா? அல்லாஹ்வும் சமத். அல்லாஹ் தேவையற்றவன். உனக்கு எந்த தேவையில்லை, உட்காரணுங்கிற தேவையில்லை, நிற்கணும் தேவையில்லை, படுக்கணும் தேவையில்லை. இது இறைவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அப்ப நம்மள அதிகமானவர்கள் இது போன்ற கேள்விகளும் இதை பற்றியுள்ள பதில்களும் தவறாகவே இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்லாமல் அதனால இது போன்ற கேள்விகள் இருக்குது. அதாவது நம்ம கேள்வி தவறான விஷயம் நிறைய இருக்குது. அல்லாஹ் பற்றி உள்ள படிப்பு என்பது, இறைவனை பற்றி உள்ள அந்த ஞானம் என்பது நம்மளோட ரொம்ப 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 குறைவா இருக்கு, ரொம்ப குறைவு. அதற்கான முயற்சிகள் இன்னைக்கு நம்ம இறங்கியிருக்கோமா சொன்னா, அல்லாஹ் பத்தி படிக்கிறங்கிற விஷயத்துல நம்ம இறங்கியிருக்கோம் சொன்னா அதுவும் நம்மள்ட்ட இல்லை. இப்ப இப்படி இருக்கும்போது எப்படி நம்முடைய மறுமை வாழ்க்கையை நம்ம சரி செய்ய முடியும்? எப்படி நாம் நம்முடைய மன்னரை வாழ்க்கையை சரி செய்ய முடியும்? அல்லாஹ் நம்மள்ட்ட கபர்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன? முதல் கேள்வி என்ன? தெளிவாக அழகாக சொல்லிட்டாங்க. தெளிவான முறையில, அழகான முறையில எப்படி தெரியுமா சொன்னாங்க? கபரை நம்ம வச்ச பிறகு அல்லாஹ் நம்மள்ட்ட மலக்க அனுப்பி கேள்வி கேட்கமா? என்ன கேள்வி? 3 கேள்வி நமக்கு தெரியும். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த கேள்விக்கு இன்கான முஃமினன் அவ் முஸ்லிமன். அல்லாஹ் சொல்ற பதில பாருங்க. இன்கான முஃமினன் அவ் முஸ்லிமன், அவன் முஃமினாகவோ அல்லது முஸ்லீமாக இருந்தா சொன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ்னு சொல்லிடுவான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்கான ஃபாசிகன் அவ் காஃபிரன். இன்கான ஃபாசிகன் அவ் காஃபிரன். ஃபாசிகன் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னா? பாவம் செய்யக்கூடியவன். நம்மளும் பாவம் செய்வோம். யாரு? முஸ்லிம்களும் பாவம் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் பிரிச்சு காட்டிட்டாங்க. உன் இறைவன் யாருன்னு கேட்கும் போது யாரு பதில் சொல்லுவா? ரப்பி அல்லான்னு சொல்லி. யாரு பாவமே செய்யாத முஸ்லிம் இருக்கிறானோ, பாவமே செய்யாத மூமின் இருக்கானோ அவன் பதில் சொல்லிடுவான். என்ன பதில் சொல்லிடுவான்? என்னுடைய இறைவன் அல்லான்னு சொல்லி. இன்கான ஃபாசிகன் அவ் காஃபிரன், அல்லது முஸ்லிம்களே அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யக்கூடியவங்க, முஸ்லிம்களே அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவங்க. யார் நிராகரிப்பவர்கள்? தொழுகை இல்லாமல் யாரு? காஃபிர் என்பதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழுகை விட்டவன் யாரு?
அல்லாஹ்வை நிராகரித்தவன். இந்த நபர் இந்த கேள்வி கேட்கும்போது மன் ரப்புக்கு கேட்கும்போது அவன் என்ன தெரியுமா அவன் சொல்லுவான்? லா அதிரி, எனக்கு தெரியாது. அக்கூலு மா யக்கூலு நாஸ், அவன் சொல்லுவானா அக்கூலு மா யக்கூலு நாஸ், மக்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றாங்க, அதனால் நானும் அல்லாஹ் சொல்றேன். இந்த பதில் யார் பதில்? அல்லாஹ் பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய மாற்று மத நபருடைய பதில் இல்லை, அல்லாஹ் பற்றி தெரியாத மாற்று மதருடைய பதில் இல்லை. அவங்க உடனே சொல்லிடுவாங்க எனக்கு தெரியாது, அதோட நிப்பாட்டிடுவாங்க, எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஆனா இவங்க நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? யார் அந்த முஸ்லீம்? அல்லாஹ்வை நிராகரித்தவன், அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி தெரியாதவன், அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொள்ளாதவன். அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது, மக்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லான்னு சொன்னாங்க, அதனால நானும் அல்லாஹ் சொல்றேன். மக்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லான்னு சொன்னாங்க, பயான்ல உட்கார்ந்தேன், அங்க கேட்டேன், இங்க கேட்டேன், அதனால் நான் என்ன செய்றேன்? அல்லாஹ்னு சொல்ல என்பதாக அந்த மனிதன் சொல்வார். இந்த 3 கேள்விக்கு உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, அல்லது உன்னுடைய குர்ஆன், உன்னுடைய வேதம் என்ன, இந்த கேள்விகள் எல்லாம் இப்படிதான் பதில் சொல்லுவான். அப்போ அவனுக்கு சொல்லப்படுமா? கதித்த, நீ பொய் சொல்ற, உன்னிடத்துல உண்மையான பதில் அல்ல, பார் உனக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை பார். இந்த பொய்யான பதில் சொல்றானே அவனுக்கு முதல்ல எது காட்டப்படும்? சொர்க்கம் காட்டப்படுமா? சொர்க்கத்தை பாரு, நீ சொர்க்கத்தை பாரு. இதைத்தான் அல்லாஹ் உனக்கு தர்றதா இருந்துச்சு. உனக்கு நேர்ந்தது என்ன? இதைத்தான் அல்லாஹ் கொடுக்கதா இருந்துச்சு. ஆனா இந்த கேள்விக்கெல்லாம் நீ தவறான பதில் சொல்றது கிடையாது. இதுக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கு என்ன தெரியுமா? இந்த நரகம் தான். இந்த நரகத்தை பார் என்பதாக காலை மாலை அவனுக்கு நரகம் காட்டிக் கொள்ளப்படும். அவன் ஒவ்வொரு நேரமும் அந்த நரகத்தை பார்த்து கொண்டே இருப்பான். இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவான வாய்ப்பு தான். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் சொன்னாங்க, வா புஅத ஸஃபர், உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்கறிஞர். அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க தன்னுடைய மரண தருவாயில, வா புஅத ஸஃபர், எனக்கு ஏற்பட்ட கைசதமே, வா புஅத ஸஃபர், நீண்டதோர் ஒரு பயணத்தை நான் வைத்திருக்கிறேன். மரணம், மரணத்துக்கு பின்னால கேள்விகள், கபர்ல கேள்வி, பிறகு அல்லாஹ் எழுப்பி அங்கே கேள்வி, எனக்கு சொர்க்கமா நரகமா என்று தெரியாத ஒரு நீண்டதோர் ஒரு பயணத்தை நான் செய்ய போகிறேன். அவன் சொல்றது கில்லத்திஸாத், குறைவான, நான் வச்சிருக்கிறது குறைவான தயாரிப்பு தான். நம்மள அதிகமானவர்கள் குறைவான தயாரிப்புல இருக்கும். நமக்கு நேர்ந்த விஷயம் எதாக இருக்குன்னு சொன்னால் அல்லாஹை பற்றி படிப்பு நீ முக்கியமானது. இறைவனை பற்றி நாம் படித்தால்தான் தவறுகளிலிருந்து நாம் விலகுவோம். அந்த தவறை விட்டு எப்போது ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் விளங்குகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய மனிதனாக மாறுகிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. எதை நாம் கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிரு ஜமீஅல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் இன்னஹு கான கஃபூர் ரஹீமா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.